தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அபிராமியுடைய கடை கண்களால் நமக்கு இந்த ஞானத்தை அம்பாள் கொடுப்பான். எப்படி கொடுப்பா? ஒரு 5 தீர்மானத்தை, எத்தனையோ தீர்மானம் இருக்கலாம், நம்ம முதல்ல ஒரு தீர்மானத்தை முதல்ல நிறைவேற்ற முடியுதான்னு பார்ப்போம். அப்புறமா 2வது தீர்மானம், அப்புறம் 3வது தீர்மானம், முதல்ல அப்புறம் 5 தீர்மானத்தை நிறைவேற்றினோம்னா அடுத்த தீர்மானங்களை நம்ம நிறைவேற்றலாம். 5 நம்ம நிறைவேற்றுறதுக்கு கஷ்டப்படணும். இப்போ இந்த 5 தீர்மானங்களை முன்மொழிந்து அதை எடுத்து அதை நிறைவேற்றிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வரராகுவது உறுதி. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லட்சியத்தை அடைவது உறுதி. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சில தீர்மானங்களை எதிர்த்து சில வழிகளை நான் நடந்தால் தான் உண்டு. ஏனோ தானோ நீ வாழ்க்கையை கொண்டு போயிட்டே இருக்கிறேன்னா ஒன்றும் தெரியாது. சில பேர்லாம் ஒரு ஊருக்கு கிளம்பும்போது முடிவு எடுப்பான், இந்த என் இடத்துலேருந்து 6,000 கிலோமீட்டர் ஒரு சிக்னல் இருக்குது, அதை தாண்டணும், அடுத்த ஒரு ரயில்வே கேட் இருக்குது தாண்டணும், இங்கே முடிவு எடுப்பான். இந்த ரயில்வே கேட்டில் மாட்டிக்கக்கூடாது, சிக்னலில் பச்சை சிக்னல்லே போயிடணும். பார்த்துருக்கீங்களா? அவன் தான் சரியான பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கான்னு அர்த்தம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்த இடத்துக்கு பிறகு அங்கேயே நிப்பாட்டுவோம். ஐயோ சிக்னல் இருக்குப்பா அப்படின்னு இந்த வழியில் தான் போயிருப்பான். 100 தடவை போயிருப்பான், சிக்னல் தெரியாது. 100 தடவை போயிருப்பான், ரயில்வே கேட்டு தெரியாது, மறந்துருப்பான். அங்கே தான் சச்சோ ரயிலை போட்டாங்கப்பா அப்படின்வான். 7:10னா ரயில்வே கேட்டு ஊந்துடும். 10 தடவை சந்திச்சிருப்பான். 10 தடவை சந்தித்து மூலையில் அதை ஏற்றிருக்க மாட்டான். அதில் என்ன ஆகும்? 20 நிமிஷம் சீக்கிரம் செய்ய வேண்டிய ஒரு வேலையை அங்கே போய் டவுன் ஆகும். அதில் வாய்ப்பு தவறப்படும். இப்போது சில தீர்மானங்களை முன்கூட்டியே நம்ம மைண்டில் எடுத்து வச்சுட்டோம்னா இந்த இதயத்தில் நமக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும். அது என்ன? 5 சபதம். இந்த சபதத்தை எடுத்தால் நான் வெற்றி பெறுவேனா? எஸ், கண்டிப்பாக. முதல் சபதம், முதல் தீர்மானம், புகழ்ச்சிக்கு மயங்க மாட்டேன் அப்படின்னு எப்பயும் நீங்கள் சொல்லலாம். நாங்களாம் புகழ்ச்சிக்கு மயங்கவே மாட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மையிலே புகழ்ச்சிக்கு மயங்கிடுவீங்க. ஏன் அப்படின்னா அது உண்மையாக இருக்குமோன்னு உங்களுக்குள்ளேயே டவுட் வந்து 10 வார்த்தையை நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன்னா நான் நவுந்த பிறகு யோசிப்பீங்க, உண்மையாக இருக்குமோ அப்படின்னு. புகழ்ச்சிக்கு மயங்க மாட்டேன்னு முதல் தீர்மானம் எடுங்க. சோம்பலை அழித்து விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக காரியங்களை உடனடியாக நடத்துவதற்கு முயற்சி பண்ணுங்க. இதான் 2வது தீர்மானம். உங்கள் சோம்பலை அடியோடு அழிங்க, வேண்டாம். எதுவாக இருந்தாலும் 1/2 மணி நேரம் முன்கூட்டியே ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெரிய ஜாம்பவான்கள்லாம், பெரிய இன்னைக்கு விஐபிகள்னு சொல்கிறோமே, அவங்களோட அரசியல் வரலாறாக இருக்கட்டும், கலை வரலாறாக இருக்கட்டும், எடுத்து பாருங்கள். 5 நிமிஷம் முன்னாடியே இருப்பாருன்னு வரும். அவங்களோட படித்தவங்க, அவங்களோட பழகினவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அவராங்க அந்த மனுஷன் எல்லாத்தையும் கரெக்டாக இருப்பாங்க, அதனால தான் ஒரு விஐபியாக இருக்கார். நாமளும் விஐபி ஆகணும்ல. அப்போ சுறுசுறுப்பாக இருக்கணும், விறுவிறுப்பாக இருக்கணும், சோம்பலை அழிக்கணும். இதை அப்போ தான் காரியங்களை உடனடியாக நடத்த முடியும். இது 2வது தீர்மானமாக வைங்க. 3வது தீர்மானம், அலட்சியப்படுத்தாதீங்க. யாரையும், எந்த பொருளையும், எந்த விஷயத்தையும் உதாசீனப்படுத்தாதீங்க. அலட்சியப்படுத்த மாட்டேன், உதாசீனப்படுத்த மாட்டேன் அப்படின்னு முடிவெடுங்க. இது 3வது தீர்மானம், உங்கள் சபதம். எப்படி? யாரையும், எந்த செயல்லையும், எந்த விஷயம், அது படிப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஒரு செயலாக இருக்கட்டும், யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க, யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க. அப்புறமா படிச்சுக்கிறேன், அப்புறமா அந்த வேலைக்கு போய்க்கிறேன், அப்புறமா நான் பார்த்துக்கிறேன். இது மாதிரி இன்டர்வியூலாம் நிறைய வருங்க அப்படின்வான். அதில் வரும்போது ஒரு இன்டர்வியூ வந்ததுன்னா போயிடணும். அப்புறம் அங்கே அந்த கதை திறக்குது, அதுக்கு பிறகு இன்னொரு கதை திறக்கும், அப்புறம் இன்னொரு கதை திறக்கும். கதவை ஆண்டவன் திறந்துக்கிட்டே இருப்பான், நம்ம உள்ளே போய்கிட்டே இருக்கணும். இதுதான் வாழ்க்கையோட வெற்றி. அதை விட்டுட்டு அப்புறமா பார்த்துக்கிறேன், இந்த அப்புறம்ங்கிறது வேணாம். இதை முதல்ல அலட்சியப்படுத்தாது. இது 3வது சபதம். உங்கள் இலக்கை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்ளும். இலக்கு சார், என்ன இலக்கு சார்? நாளைக்கு காலையில் நல்லா சாப்பிட்ணும், அது இலக்கு இல்லை. பிறந்தோம்னா நம்ம சாப்பிட்டு தான் ஆகும். நாளைக்கு வாழணும்னா சாப்பிட்ணும், சாப்பிடாம இருந்தால் வாழ முடியாது இல்லையா? சாப்பிட்றது, தூங்குறது, குளிக்கிறது, இதெல்லாம் இலக்கில் வராது. அப்போ இலக்கை நோக்கி ஒரு பயணத்தை முயற்சி பண்ணியே ஆகணும். அந்த இலக்கில் வெற்றி பெற முடியும். உங்கள் பயணம் தான் உங்களுக்கு பெரிய விஷயம். இந்த 4வது தீர்மானம், நான் ஒரு இலக்கு வச்சுருக்கேன் சார், இந்த மாதம் இதை நான் அடைவேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அலட்சியப்படுத்தக்கூடாது, சோம்பல் அழிக்கணும், விறுவிறுப்பாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், காரியங்களை உடனடியாக நடத்தணும், புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடாது. இப்படி இருந்தால் உங்கள் இலக்கை நோக்கி உங்கள் பயணம் சக்ஸஸ் ஆகும். அப்போ இலக்கை முடிவு பண்ணணும். நான் இதை இந்த நேரத்தில் செய்ய போகிறேன்,
இந்த வருஷம் இதை முடிக்க போகிறேன், இந்த வருஷம் இதை செய்ய போகிறேன். அதற்கான பயணத்தை அவங்க ஆரம்பிக்கணும். அதுக்கான ஸ்கெட்சு போடணும். அப்போ தான் அந்த இடத்த அடைய முடியும். அதான் இலக்கு. புரியுதுங்களா? அதுக்காக நம்ம சில விஷயங்களை நமக்கு ஹேண்டில் பண்ணணும். இதுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்கிறான், இந்த நாளும் உங்கள் இலக்கு பயணம் வெற்றி அடையணும்னா ரொம்ப முக்கியமான 5வது தீர்மானம், உங்களுக்கான தீர்மானம், உங்களுடைய நடை உடை பாவனையை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கான ஒரு பவரை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். ஒரு ஹை கிளாஸ் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. சார் என்கிட்டயே 10 ரூபா தான் சார் இருக்குது, அதில் என்ன சார் நான் ஹை கிளாஸ் வாழ்க்கை? சுத்தமாக இருக்கிறது முதல் வாழ்க்கை. நம்ம கை கால்லேருந்து எல்லாம் பார்க்கும்போது நீட்டாக இருக்கிறது. ஒரு நெயில் கட்டராக இருந்தால் நெயில் நம்ம கட் பண்ணுறது, நம்மளை நீட் பண்ணிக்கிறது. ஹை கிளாஸ் வாழ்க்கைன்னு அங்கே தான் ஆரம்பிக்குது. பணம் உள்ளதெல்லாம் ஹை கிளாஸ் வாழ்க்கை இல்லை. மனசு சுத்தமாக ஒரு இடத்துக்குள்ளே ஹேண்டில் பண்ணுற பாருங்க, அதுதான் ஹை கிளாஸ் வாழ்க்கை. நம்மளை பார்த்து மொத்தம் கையெடுத்து கும்பிட்றான் பாருங்க, அதுதான் ஹை கிளாஸ் வாழ்க்கை. நம்மளை பார்த்து ஒருத்தன் அழகாக சிரிக்கிறான் பாருங்க, ஸ்மைல் பண்ணுறான் பாருங்க, அதுதான் ஹை கிளாஸ் வாழ்க்கை. இந்த ஹை கிளாஸ் வாழ்க்கையை நாம் பெறணும். அதுக்கு நடை உடை பாவனைகளை மாற்றி அமைக்கணும். அப்போ தான் உங்களுடைய இலக்கு சரியாக முயற்சி பண்ணணும். இதுக்கெல்லாம் மூலாதாரமாக நீங்கள் ஒன்று செய்யணும். எப்போ பேசணுமோ அப்போ தான் பேசணும். நீங்கள் சில வார்த்தைகளை பேச முடியாத இடத்துல பேசிட்டீங்கன்னா டோட்டல் கான்செப்டும் வீணாகிடும். உங்கள் முயற்சி எல்லாம் பாழாயிடும். இந்த 5 தீர்மானங்களும் உங்கள் வாழ்க்கையோட வெற்றியை சுலபமாக ஒரு விஐபி அந்தஸ்தை உங்களால் பெற முடியும். கடவுள் உங்களை படைத்திருப்பது மிகப்பெரிய கௌரவத்திற்காக படைச்சிருக்கிறான். மிகப்பெரிய ஒரு ஹை கிளாஸ் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்குறான் கடவுள். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க முடியும். ஹை கிளாஸுங்கிறது வெறும் பணம் மட்டும் உள்ளது இல்லைங்க. இந்த வாழ்க்கையில் அதாவது சொல்லுவாங்க, நம்ம பழைய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பணம் உள்ளவர்கள் கிடையாது, நல்ல பணிவானவர்கள், நல்ல மனிதர்கள். அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ மரியாதை கிடைச்சிது, அவ்வளவு மரியாதையும் வந்து சேருங்க. அப்படிப்பட்ட இந்த 5 விஷயத்தை நீங்கள் எடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வளர்ச்சிக்கான பாதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும்.